அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. நெட்சன் டிவி சேனல் அனைத்து நேயர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு பதிவுமே நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸுங்க. கமெண்ட் பாக்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜனவரியில் அழகாக நீங்கள் புத்தாண்டெல்லாம் கொண்டாடி இருப்பீங்க. அடுத்தது பொங்கல் வழிபாடெல்லாம் சூப்பராக செஞ்சுருப்பீங்க. இப்போ பிப்ரவரி மாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு அவ்வளோ ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. வாழ்க வளமுடன். பிப்ரவரி மாதம் 1-2-2025 எப்படி இருக்குது அப்படிங்கிற பலாபலனை இந்த ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்ப்போம். 19ஆம் தேதி தை மாதம் பிறக்குதுங்க. மிக சிறப்பாக அற்புதமாக பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை 20ஆம் தேதி 2-2, அதாவது சனிக்கிழமை பிறக்கக்கூடிய பிரதோஷ அன்னிக்கே பிறக்குது இந்த பிப்ரவரி மாதம். இது ஒரு சிறப்பு. இந்த 2-2 வசந்த பஞ்சமிங்கிறது வருதுங்க. இது எப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு விடியல், அதே போல் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறத குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய அமைப்பை இந்த வசந்த பஞ்சமியை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா எந்த நன்னாள் அப்படிங்கிற பண்டிகையை நம்ம முறைப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அது நமக்கு விசேஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ வசந்த பஞ்சமியில் வீட்டில் இருக்கிற பெண்கள் அனைவருமே ரொம்ப அந்த லக்ஷ்மி பூஜை எப்படி செய்வோமோ கலசம் வச்சு செய்யலாம், அல்லது லக்ஷ்மி மகாலட்சுமியோடைய படம் வச்சு, தாயாருடைய படம் வச்சு நீங்கள் பூஜை அறையில் செய்யலாம். இது முறைப்படி வீட்டில் செய்யும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும். இதெல்லாம் எப்படி அர்ச்சனை பண்ணுறது, அஷ்டோத்திரம் சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டு சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். ஸோ அடுத்தது 4-2 தை 22ஆம் தேதி என்னென்னா ரத சப்தமின்னு வருதுங்க. இது எப்படி அப்படின்னா, ரத சப்தமி அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறப்பான வழிபாடுங்க. இதில் இந்த பித்திருகளுக்கெல்லாம் தர்மதானம் கொடுக்கறது, அதே போல் பித்திரு சாபத்தை நீக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் நல்ல ஒரு உச்சத்துக்கு இருக்குதா, சூரியனுடைய தோஷத்தை நீக்கிறதுக்கு இந்த வழிபாடு ரத சப்தமி சிறப்பானதுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்களை வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு. இது அற்புதமான விஷயம். இதை காலையில் எப்படி ஸ்நானம் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சந்தேகத்தை ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. அடுத்தது 11-2 இது எப்படின்னா, தை மாதம் 29ஆம் தேதி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷமான நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு முருகன் வழிபாடு அப்படின்னாவே தை பூசம். அப்படி ஒரு விசேஷங்க. எல்லா கோயிலுமே, சின்ன கோயில் பெரிய கோயில் எல்லா இடத்துலையும் ஸ்தலத்தில் முருகன் ஸ்தலம் எல்லாமே, குமரன் இருக்கும் இடமெல்லாம், குன்று இருக்கிற இடம்லாம் குமரமாங்க. அப்போ குமரம் இருக்கக்கூடிய முருகன்கிற கோயில் அத்தனை இடத்துக்கும் அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம் அப்படின்னு அற்புதமாக நடக்கக்கூடிய விசேஷ நன்னாள் இந்த மாதத்தில், தை மாதத்தில் ஒரு கடைசியில் வரக்கூடிய ஒரு விசேஷம் எதுனா அந்த பூசம்ங்க. இந்த பூச நன்னாளில் எப்படின்னா, தொழில் விருத்தி, ஆயுள் விருத்தி, நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாமே பூர்த்தி செய்கிறதுக்கு முருகன் ரெடியாக இருக்கக்கூடிய அந்த பூசங்கிறது எப்படின்னா கடகத்தில் விழுதுங்க, முழு நட்சத்திரமாக. ஸோ இந்த வழிபாடு நமக்கு சிறப்பாக இருக்கும். இன்னும் எனக்கு கோயிலுக்கு போகிறத விட அதிகமானது என்ன, இந்த சித்தர் வழிபாடு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் வடலூர் வள்ளலார் அவர் அவதரித்த ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அம்பாள் கோயில் எடுக்கும்போது ஓம் சக்தி கோயிலே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போல் வடலூர் வள்ளலார் கோட்டம் அங்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அவருடைய எப்படின்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னாரு. அப்பேற்பட்ட அவருடைய வழிபாடு நமக்கு மன அமைதியையும், என்ன தேடுதல் இருக்குதோ அந்த பிரார்த்தனையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு மட்டுமே உண்டுங்க. ஏன்னா தீப சொடி ஒளிச்சுடராய் அப்படிம்பாரு. உருவ வழிபாட்டை விட இந்த தீபத்துடைய வழிபாடு, மெடிடேஷன், தியானம் நமக்கு அற்புதமான விஷயத்தையெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சாந்த சொர்பமாக சொன்னவர் வள்ளலாருங்க. அவருடைய அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, இந்த வாசகமே நமக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத்தனை விஷயங்கள் தை மாதத்தோட, தமிழ் மாதம் அப்படிங்கிற சிறப்பான மாதத்தோட இந்த பிப்ரவரி என்னென்ன விசேஷ நட்நாட்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதெல்லாம் கோச்சார கிரகங்கள் கட்டத்தில் எப்படி இருக்குது, 12 கட்ட பாவகத்தில் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம பலாபலன் சொல்கிறோம். இது பொது பலனே தான், ஒரு 40% தான். மற்றபடி நம்மளுடைய தசா புத்தி, நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வச்சு தான் முழு பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும், அதாவது ஆங்கில இந்த பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் வழிபாடு எடுக்கலாம், எந்த மாதிரி நமக்கு பரிகாரம், எந்த மாதிரி நமக்கு பலாபலன் அப்படிங்கிறத துல்லியமாக
இனி வரும் வீடியோவில் பார்ப்போம். அதே போல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய முழு ஜாதக பலனை பார்த்துக்கணும், என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, என்னென்ன நிவர்த்தி பண்ணலாம், எந்த கோயிலுக்கு போகலாம், எப்படியெல்லாம் பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலாபலனை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் அழகாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேசராசி அன்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிப்ரவரி மாதத்துடைய பலாபலனை இப்போ நம்ம பார்ப்போம். அன்பு, பண்பு, பாசம் எதையுமே வந்து குடும்பத்தில் நீங்கள் வந்து நான் தான் எடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு பணிவு உங்ககிட்ட எப்பயுமே இருக்குங்க. சமையல் கலையாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஒரு வேலைக்கு போகிற அமைப்பாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் ஜாலியாக எடுத்துக்குவீங்க, பார்த்துக்கலாங்க அப்படின்ட்டு. செவ்வாய் ஆதிக்கம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கே உரியது. சின்ன சின்ன கோபம் அப்பப்போ வருங்க, இது எல்லாத்துக்குமே இயல்பானது தானே. டென்ஷன் இல்லாத இடம் இருக்கா, வீடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த கோபத்தில் வந்து உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அடுத்த நிமிஷமே சரிங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு மட்டுமே இருக்குதுங்க. அப்போ மேசராசி நேயர்கள் எல்லாருமே பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கோச்சார கிரகங்கள் 12 வந்து பாவகத்திலையும் எப்படியெல்லாம் 9 கிரகம் பயணிக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்கிறோம். செவ்வாய் பகவானுடைய அதிபதி உங்களோட தான். மேற்கொண்டு சொல்லப்போனால் நல்லா எப்படின்னா நெருப்பு தத்துவம் அப்படிம்பாங்க, நெருப்பு ராசிம்பாங்க. பஞ்சபூதத்தில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு குணம் உண்டு. அப்போ நெருப்பு ராசி அப்படிங்கிறது மேஷந்தாங்க. இதில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒரு அமோகமான ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க காரியம் செயல்பாடு நமக்கு வருதுங்க. இதை நீங்கள் வந்து அனுபவத்தில் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு தொழிலில் இருக்கலாம், அல்லது ஏதாவது வந்து நம்ம ஒரு பொண்ணு பார்க்குறோம், அல்லது ஒரு நல்ல விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமா முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதே போல் பரணி நட்சத்திர புதிய வரவு உண்டு, செலவுகள் அதிகமாக இருந்தால் அது சுப செலவாக இருக்கும் அப்படிங்கிறத பிப்ரவரியில் பாருங்கள். கிருத்திகை நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக செய்யக்கூடிய காலகட்டங்கள். அவசரப்படாதீங்க, அவசர முடிவு எடுக்காதீங்க அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. ஆனாலும் சுபகாரியத்துக்கெல்லாம் நிறைய நீங்கள் கல்யாணம் காட்சி அப்படி இப்படின்னு போகக்கூடிய காலகட்டமாகவும் தெரியுது. அப்புறம் மேஷத்துக்கு வந்து உங்களுடைய குழந்தைங்களாம் நல்லா படிக்கக்கூடிய, ஏன்னா அந்த லீவெல்லாம் விட்டுட்டு இப்போ தான் தை மாதம் அந்த பொங்கல் ஹாலிடேலாம் முடிஞ்சு ஜம்முன்னு ஸ்கூலுக்கு போவாங்க. அருமையாக இருக்கக்கூடிய காலம். சரிங்க, ஒரு ஹாப்பியாக நம்ம படிக்கலாம், இனிமேல் நல்ல ஒரு படிக்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அமோகமான ஒரு புதுமையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போது, வருமானம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அரசு கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சகாயம் உண்டுங்க. ஏதாவது ஒரு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, ஒரு ப்ரமோஷனோ அல்லது வேலை வந்து உயர்வுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும், இடமாற்றம் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கு கைகூடும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்கள ஒரு கௌரவம் வரும், தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களாம் 70% சூப்பராக இருக்குங்க. 2ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு தனவரவு உண்டு. குழந்தைகளால் நல்ல பெயர் உண்டு. குழந்தைகள் யாருக்காக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வரக்கூடிய அமைப்பு மேசராசி நேயர்களுக்கெல்லாம் உண்டு அப்படிங்கிறத. அப்போ ஒரு ஹாப்பியான மாதம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ மேற்கொண்டு வந்து உங்களுடைய வழிபாடுங்கும் போது அமாவாசை வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்க, தர்ப்பணம் கொடுக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து இப்போ இந்த கேதுவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிற அஸ்வினிக்கெல்லாம் என்னென்னா சில தடை தாமதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்துல கேதுங்க. 6ஆம் இடத்துல இருக்கிற கேது எப்படின்னா மேஷத்துக்கு சில உடம்பு தொந்தரவாக கொடுத்துட்ருக்கு. வயிறு சம்பந்தமாகவோ கால் சம்பந்தமான பிரச்சனையை கொடுக்குது. இப்போ அறுவை சிகிச்சையை வந்து போன மாதம் ஒரு வந்து கேட்டாங்க, ரொம்ப சிவியராக இருக்காங்க உடம்பு சொந்தம். அப்போ அவங்களுடைய வயதோட்டம்ங்க. அப்போ அவங்க வந்து ஐசிக்குள்ளே போனாங்க, ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல இருக்கிற கேது அவங்களுக்கு பல பிரச்சனைகளை உடல் சார்ந்து கொடுத்துருச்சு. அப்போ எந்த இடத்துல எந்த கிரகங்கள் பயணிக்குதோ அதை வச்சு நமக்கு வந்து பலாபலன். அப்போ 1 வருஷம் 1.5 வருஷம் நகரக்கூடிய கிரகங்கள் இருக்குது, 2.5 வருஷம் சனி பகவான் நகரக்கூடிய கிரகங்கள் இருக்குது. இப்படி நம்ம காலக்கணிதப்படி தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அதை உடல் சார்ந்து இருக்கலாம், அல்லது வந்து நமக்கு வருமானம் கஷ்டமாக இருக்கலாம். எவ்வளோதான் உழைக்கிறோங்க, அத்தனைக்கு காசு வருதா இல்லை. ஏன் அப்படிங்கிறது இப்போ தனவரவுங்கக்கூடிய குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கார். ஆனால் அந்தளவுக்கு வரவு இல்லைங்க. அப்படின்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் பல பிரச்சனையை கொடுத்துருக்கும். என்னன்னா பாவ கிரகத்துடைய தொடர்பு, பார்வை இது மாதிரி இருக்கும். சனி, ராகு, கேது, செவ்வாய் பகவான் இந்த மாதிரி தொடர்புகள் வரும்போது அது பிரேக்
பிரேக் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஜாதக கட்டங்கள் பார்த்து தான் நம்ம பலாபலன் முழுமையாக நம்ம சொல்ல முடியும். இப்போ 12 ராகு அப்படின்னா உங்களுக்கு எப்படிங்க, வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு நிறையா இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு வீண் அலைச்சலோ ஒரு விரயமோ கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நல்லது செய்வார் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சில கிரகங்கள் வந்து தன்னகத்தே அந்த இடத்துடைய பாவகத்தை தன்மையை உணர்த்தி காட்டும். சில விஷயங்கள் எப்படின்னா அப்படியே வந்து ஏனோதானன்ட்டு பொதுப்படையான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அடுத்த மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி அது ஒரு கால தாமதத்தை கொடுத்துரும். இப்படியெல்லாம் இருக்குதுங்க. ஸோ நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் அதுக்கு பலாபலன் நல்ல சிறப்பாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த மகர சூரிய பகவான் எவ்வளோ விசேஷமானதுன்னு பார்த்துக்குங்க. அப்போ மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஒரு தை மாதம் பிறந்துருது, வழி பிறக்குமா அப்படிங்கும்போது நம்மளுடைய ஜனன ஜாதகமும் கோச்சார கிரகமும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக அது சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ பொதுப்படையாக எல்லாத்துக்குமே ஒரு சுபிக்ஷமான மாதம், நல்ல மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலும் வழிபாட்டு முறைகள் அப்படின்னு மேசராசி நேயர்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாந்திரிகமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். குதிரை எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள், அந்த குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுங்க. கொள்ளு வாங்குறது 1 கிலோவுக்கு கம்மியாக வாங்காதீங்க. 1 கிலோ வாங்கி அந்த வளர்க்கக்கூடியவர்கிட்ட கொடுக்கலாம். நீங்கள் ஒரு 2 பிடி கையில் வச்சு ஊட்டி விடுங்க. இது வந்து விசேஷமான உங்களுடைய காரிய தடை சகல சம்பத்தையும் கொடுக்கறதுக்கு அது நல்ல ஒரு பரிகாரம். அடுத்தது இந்த பிப்ரவரி மாதம் திருத்தணிகை முருகனை போய் வழிபாடு எடுத்துக்குங்க. ஏன்னா தை மாதம் அப்படிங்கும்போதே ஒரு முருகன் வழிபாடு சிறப்பு. ஸோ திருத்தணிகை முருகனுக்கு போய் ஒரு அபிஷேக பொருள் 3 வாங்கி கொடுத்து வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. சிறப்பான முறையில் அமோகமான வெற்றியை மேசராசி நேயர்கள் அனைவருமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம்.